என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. என்னென்னா ஜாதி மதம் பணம் பொருள் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்தது. என் பொண்ணு செப்பரேட் ஆகி போனால் நாங்களும் கோபத்தில் அப்படி இருந்தோம். பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் நேற்று இறந்து போனதை தொடர்ந்து அவரோட மகள் குடும்பம் பற்றி பல விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ மூலமாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது பாக்யராஜ் அவரோட மகளை பற்றி எந்த இடத்துலையும் பார்க்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, அவங்க ஹஸ்பண்டை பற்றி காட்டவே இல்லை, குழந்தைய தத்தெடுத்திருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி பாக்யராஜு ஒரு இன்டர்வியூவில் வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனால் அப்புறம் கன்சீவ் ஆகிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் எங்கனால தாய்க்க முடியல. என்ன நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வளர்க்கணும், நம்மளை விட்டா இப்போ அவளுக்கு யார் இருக்கா? என் மகளோட காதலை என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஜாதி மதம் பணம் இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்துச்சு. என் பொண்ணு தனியாக போயிட்டா, கோவத்தில் நாங்களும் அப்படியே இருந்துட்டோம். ஆனால் ஒரு நாள் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்ற கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா மனசு தாங்க முடியல. என் மனைவி மட்டும் கூட போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பூர்ணிமா தான் கூட போச்சு. அப்புறம் பையன் பிறந்திருக்கான்னு சொன்னோன்னே நான் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டேன். அதை கேட்டு என்னால் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்த்துட்டேன். நான் தான் என் பேரனை கையில் முதல்ல வாங்கினேன். அவனை இப்போ வரைக்கும் என்னால் பார்க்கவே இருக்க முடியாது, அவனாலையும் என்னை பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் பாண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இருந்தாலும் சுற்றி வர என்னை கை காமிச்சு என்கிட்ட தான் வருவான். இப்போ அவனை பார்க்காம என்னால் முடியாது, அவனுக்கும் நான் இல்லைன்னா முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பைண்டிங் ஆகிப்போச்சு. அதாவது பாக்யராஜோட இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா சரண்யா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணும்போது சரண்யாவோட ஹஸ்பண்ட் தொழிலதிபர் விஷால் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கு அப்புறமா மகன் கணவர் அப்படின்னு இவங்களோட புகைப்படம் இப்போ வரைக்கும் வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த நிலையில தான் பாக்யராஜ் கூட சேர்ந்து ரீசெண்டாக அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸுமே ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. சரண்யா பாக்யராஜ் ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலையுமே பாக்யராஜ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காரு. பாரிஜாதம் அப்படின்ற படத்தில் மட்டும்தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க சினிமா ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. தான் கூட நடித்தா கோ ஆக்டரை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் பாக்யராஜோட குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த நிலையில் இப்போ அந்த டீட்டெயில் எல்லாமே கிடச்சிருக்கு.